வணக்கம் and welcome to Cook with Martina. இன்னைக்கு நம்ம mixed vegetable gravy தான் பண்ண போறோம். இதுக்கு நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோம். சோ குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 வெங்காயத்தை நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துக்க போறேங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நம்ம சேர்த்துக்க போறோம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேங்க. நான் 2 தக்காளியை அரைச்சு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் 1.5 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. நான் கேஷ்யூ நட் முந்திரி இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 10 முந்திரி எடுத்து நான் நல்லா அரைச்சு தான் நாங்கள் சைடில் வச்சிருக்கேன். அதை தான் நம்ம அடுத்தது சேர்த்துக்க போறோம். கொஞ்சமா நான் தண்ணி அதே பவுல்ல கொஞ்சம் ஊத்தி அதை சேர்த்திருக்கேங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் அருமையா குக் ஆயிருக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தான் நம்ம சேர்த்து போறோம். இதுல பாத்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பீஸ் இதெல்லாமே இருக்கு. இனி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெஜிடபிள் சேர்த்தணும்னா கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்திருக்கேன். நீங்க செக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி இதுதான் இப்போ சேர்த்திருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த கிரேவி திக்கா வேணும்னு சொல்லிட்டு நான் 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் சேர்த்திருக்கேன். பட் உங்களுக்கு இன்னும் கிரேவி வேணும்னா நீங்க இன்னும் சேர்த்தி கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்தியாச்சு. குக்கர் லிட்டை இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் அதை குக் பண்ண விடலாம்.
ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல்லான ஸ்மெல்லுங்க. வெஜிடபிள்ஸ் பிடிக்கலன்னு சொல்றவங்க கூட கண்டிப்பா இதை சாப்பிடுவாங்க. பாருங்க, நான் சப்பாத்தி கூட தான் இதை டீம் அப் பண்ண போறேன். அண்ட் அமேசிங் டேஸ்ட்டுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல். மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி ரெடியோ ரெடி.